ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இந்து முன்னணியின் மாநில செயலாளர் திரு குற்றாலநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். இப்போ திருப்பரங்குன்றம் அவருடைய சர்ச்சை மீண்டும் இப்போ எழுந்திருக்கு. இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் மலைக்கு போய் பார்த்துருக்காரு. பட் இதை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலோட இஷ்யூடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குது, இதனால இப்போ இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. திருப்பரங்குன்றம்ங்கிற பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குன்னா, எப்போ இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு தமிழ்நாட்டில் உள்ள வருதோ அப்பத்துலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு 1800களில் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அப்பத்துலேருந்து அந்த பிரச்சனை வருது. சிக்கந்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டாராலும், அவரை மலை உச்சியில் அவர் பாண்டிய மன்னர்கள் கொண்டதாகவும், அந்த அவருடைய சமாதி இருக்கிறதாகவும், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தான் அந்த சமாதி இருக்குங்கிறது. இப்போ அந்த சமாதியை தான் தர்கா ஆக்கி இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ சிக்கந்தர் மலைன்னு இவங்க சொல்கிறதுக்கு காரணமே அந்த சிக்கந்தர் பாஷாவுடைய அவர் சமாதி இருக்குந்தான். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பு அதில் என்ன இருக்குன்னா, இதே மதுரையில் கோரிபாளையத்தில் ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவில் தான் சிக்கந்தருடைய சமாதி இருக்குதா சொல்றது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றது பொய்யா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறை சொல்றது பொய்யா? அவர் சொல்றது சிக்கந்தரனுடைய சமாதி அங்கே இருக்குன்னு சொன்னால் மலை உச்சியில் இருக்குது. எப்படி ஒரே ஆளுக்கு எப்படி 2 சமாதி இருக்க முடியும்? இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க நான் இன்னொன்று கேட்குறேன், இன்னைக்கு இப்போ தர்கா வச்சு தான் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, வழிபாடுங்கிறாங்க. இஸ்லாத்தில் தர்கா வழிபாடுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு நிகராக யாரையுமே இது பண்ண முடியாது. அல்லாவுக்கு நிகரான யாருமே கிடையாது. வழிபாட்டுக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான். இப்போ சமீபத்தில் கூட ஊபியை சேர்ந்த சமாஜ்வாடி முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் வந்தே மாதரம் பாடல் பாட மாட்டோம், பாரத தாயெல்லாம் வணங்குறதுன்னு வருது, நாங்கள் எங்கள் தாயவே வணங்க மாட்டோம், அல்லாவை தவிர யாரும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அது அவங்களுடைய கொள்கை, இஸ்லாத்தினுடைய கொள்கை. அல்லாவை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேங்கிறது. அல்லாவை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேங்கிறவங்க தர்காவை எப்படி வணங்க முடியும்? அப்போ தர்கா வழிபாடுங்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு அது இஸ்லாம் முறைப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்துக்களினுடைய வழிபாட்டு முறையை பறிச்சா என்று எப்படி ஏற்றுக்கிட முடியும்? இல்லை, இப்போ என்ன கேள்வி எதுனா, இது பல நூற்றாண்டுகளாக முன்னாடி ஆரம்பிச்சது பிரச்சனை. இன்னைக்கு இதுக்கு ஏன் இந்த தொடர்பு இன்னமும் இருக்குன்னு பல போராட்டங்கள் ஏன் தொடருது? பல ஆண்டுகளாக இந்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த திருப்பரங்குன்றம் மலை கபலீகரம் செய்யப்படுவதை எதிர்த்து போராடிக்கிட்டே வராங்க. இப்போ நமக்கு ரீசெண்டாக அதுக்கு சட்ட ரீதியான தீர்வு வந்திருக்கு. சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை பெருசாக வந்தது கடந்த டிசம்பர் மாதத்தில். இந்த டிசம்பர் மாதம் இந்த பிரச்சனையை கிளப்பினது யாரு? தர்காவினுடைய நிர்வாகம். நாங்கள் மேலே போய் கந்தூரி விழா நடத்த போகிறோம், பலி கொடுக்க போகிறோம். நீங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக இதை பற்றின பெரிய பேச்சுகளே இல்லாமல் இருந்த நிலைமையில இந்த பிரச்சனையை பெரிய இஷ்யூவாக கிளப்பினது, இது சர்ச்சைக்குரியதாக மாற்றினது யாருன்னா அந்த தர்கா நிர்வாகம் தான் இது பண்ணாங்க. நாங்கள் போய் கந்தூரி கொடுக்க போகிறோம், நாங்கள் தோளில் ஒருத்தர் ஆட்டுக்குட்டியை போட்டுட்டு மேலே பலி கொடுக்க போகிறோம். அது எப்படி ஏற்றுக்கிட முடியும்? இந்துக்களினுடைய மலை திருப்பரங்குன்றம் மலை, புனிதமான மலை. அந்த புனிதமான மலையில் போய் அங்கே மலையே லிங்க வடிவத்தில் இருக்கும், மலையவே சிவபெருமானாக நாங்கள் வழிபடுறோம். அங்கே போய் நீ மேலே போய் நின்றுட்டு நான் ஆடு பலியிட போகிறேன், கோழி பலியிட போகிறேன், கந்தூரி கொடுக்க போகிறேங்கிறத எப்படி ஏற்றுக்கிட முடியும்? அது இந்துக்களினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய செயல் இல்லையா? இப்போ இந்து கோயில் எல்லாம் பலி கொடுக்குறாங்களே. இப்போ கருப்பசாமி கோயில் எல்லாம் பலி கொடுக்குற வழக்கம் நம்ம கிட்ட இருக்கதானே செய்யுது. ஆமாம், பலி கொடுக்குற பழக்கங்கிறது இந்துக்கள் இருக்கு. ஆனாலும் கூட நாம் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டா நாம் ஆலயங்களுக்குள்ள ஆலயங்களுக்குள்ளே போகிறது கிடையாது. நம்ம இந்துக்களே கூட அசைவம் சாப்பிடக்கூடியவங்க அசைவம் சாப்பிட்டா கோயிலுக்குள்ளே போகிறது கிடையாது, மறுநாள் தான் போவாங்க. அது நம்முடைய பாரம்பரியமாக. ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு விதமான நடைமுறைகள் இருக்குது. இந்த கற்பனசாமி கோயில், பேச்சியம்மன் கோயில், சுடலைமாடம் கோயில்களுக்கு உண்டான நடைமுறைகள்ங்கிறது வேற, இங்கே உள்ள நம்ம பாரம்பரியமான வழக்கம்ங்கிறது வேற. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மலை உச்சியில் போய் நான் கந்தூரி கொடுப்பேன் அப்படிங்கிறது நம்ம எப்படி அந்த புனிதத்தை நீங்கள் கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஆரம்பித்தது யாரு? இஸ்லாமிய அமைப்புகள். அது இந்த பிரச்சனை வருது, வந்தோன்னா அடுத்து எஸ்டிபி உள்ளே வராங்க. எஸ்டிபி உள்ள அவங்க போராட்டம் பண்ணுதாங்க. மணப்பாறையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அப்துல் சமது அவர் இங்க இது சிக்கந்தர் மலை அப்படிங்கிறாரு. சிக்கந்தர் மலை நவாஸ்கனி, ராமநாதபுரத்தின் தொகுதி, இவங்க எல்லாமே திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள். திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடியவங்க நவாஸ்கனி அவர் போறாரு. மேல அவங்க கூட போறவங்க எல்லாம் போய் அசைவ உணவு சாப்பிட்றாங்க. அது புனிதத்தை கெடுக்கிறது இல்லையா? அது எப்படி ஏத்துக்கிட முடியும்? இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமான மலைன்னு இந்து முன்னணி சொல்லல, RSS சொல்லல, பிஜேபி சொல்லல. லண்டன் பிரிவி கவுன்சில் பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இங்க அன்னைக்கு உச்சபட்சமாக இருந்த நீதிமன்றம் லண்டன் பிரிவி கவுன்சில், இன்னைக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அந்த லண்டன் பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த மலை திருப்பரங்குன்றம் மலை கோயிலுக்கு சொந்தமான மலை,
நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு பள்ளிவாசல் தர்கான்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அதுக்காக உங்களுக்கு இந்த மலை சொந்தம் கிடையாது, இதை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுனே தீர்ப்பு இருக்குது. அப்போ மலை இந்துக்களுக்கு சொந்தமான மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுல இவங்களுக்கு என்ன சிரமம்? இது எங்களுடைய பாரம்பரியமான விஷயம், இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இதில் என்ன கூடுதலாக வரக்கூடிய கவலை என்னன்னா, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து பல இடங்களில் ஒன்றாக தான் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு பதட்டம்ன்றது ஏற்படும். இப்போ காஷ்மீர் மாதிரியோ இல்லாட்டி பஞ்சாப் மாதிரில இருக்க பார்டர் பகுதியில் இருக்க மாதிரியோ தமிழ்நாடு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த பதட்டம்லாம் தேவைதானா? இந்த பதட்டத்தை யார் உருவாக்குதா? அன்னைக்கு மேலே போய் கந்தூரி கொடுக்க போறேன்னு சொல்ல போய் தானே இந்த பதட்டம் உருவாகுது. அப்போ பதட்டத்தை உருவாக்குறது யார்? பதட்டத்தை தணிக்க வேண்டியது யார்? அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் தணிக்கணும். தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு தலைப்பட்சமாக ஒரு சார்பாக இருந்தால் எப்படி இதாக முடியும்? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம்னு சொல்லி 1996 மதுரையினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க தான் இன்னைக்கு நாம் போராட்டம் நடத்துகிறோம். நாம் புதுசாக ஒன்றும் சொல்லலை. பல ஆயிரம் வருஷமாக தொட்டு வரக்கூடிய பாரம்பரியமான விஷயம். இடைக்காலத்தில் பிரிட்டிஷினுடைய பீரியடில் அது நின்று போயிடுச்சு. இந்தியாவில் இருந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமே பிரிட்டிஷ் காலத்தில் பல்வேறு குழப்பங்கள் பண்ணது தான் காரணம். அப்படி நிறுத்தினது தான் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில் தீபம் ஏற்றது. அதுக்கப்புறம் HRNC கட்டுப்பாட்டில் போச்சு. 94 தீர்ப்பு வந்தாடிச்சு, மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நீதிமன்ற ஒரு தீர்ப்பை செயல்படுத்துங்கன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? இது செயல்படுத்துறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம்? இவங்க மைனாரிட்டியினுடைய ஓட்டு பார்க்குறாங்க. மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த 30 வருஷமாக நடந்த தமிழ்நாட்டில் இருந்த திராவிட அரசாங்கங்கள் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காகத்தான் இந்த இன்னை வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்த மாட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கோர்ட்டு தீர்ப்பு இந்துக்களினுடைய பண்டிகைகளாகட்டும், தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் சரி ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்குது, அப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும், ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்க, அதுக்கு கேட்டால் தீர்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதே தீர்ப்பு தான் இருக்குது. அந்த தீர்ப்பு நீங்கள் தீர்ப்புப்படி மலை உச்சியில் தீபம் ஏற்றுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தின் போகிறோம், மக்கள் மன்றத்தின் கொண்டு வரோம். தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வழக்கமாக வருஷம் அங்கே கோயிலில் தீபம்ன்றது மலை மேலே ஏற்றதானப்படுது. இது என்ன ஸ்பெஷலாக ஏற்றுறதுக்கான என்ன தேவை அப்படின்றது? வழக்கமாக மக்களை இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் முருக பக்தர்களை, தமிழக இந்துக்களை ஏமாத்திட்டு இருக்கு. மலை உச்சியில் இவங்க தீபம் ஏற்றுற, மோட்ச தீபம் ஏற்றப்படக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு தீபம் ஏற்றுறாங்க. மோட்ச தீபம்ங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக எல்லா ஆலயங்களிலும் நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய அவர்கள் ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடியது. அந்த இடங்கள்ல தான் இவங்க தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. கார்த்திகை தீபங்கிறது எங்கே ஏற்றணும்? மலை உச்சியில் ஏற்றணும். நீங்கள் திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலையில கீழே கோயில் இருக்கு, ஆனால் தீபம் எங்கே ஏற்றுறாங்க? மலை உச்சியில் ஏற்றுறாங்க. ஆனால் இவங்க மலை உச்சியிலே ஏற்றுறது இல்லையே. மலையில ஏதோ ஒரு பகுதியில் நின்றுட்டு இங்கே நாங்கள் தீபம் ஏற்றுறோம்னா மலை உச்சியில் தீபத்தூண் இருக்க. இன்னைக்கு நீதியரசர் ஐயா சுவாமிநாதன் அவர்கள் அந்த இடத்த நேற்று இந்த வழக்கு வந்தோன்னே விசாரணைக்கு வந்தோன்னே நேற்று அந்த இடத்த பார்வையிட போயிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வருது, கோர்ட்டில் கேட்குறாங்க, இது என்னது இந்த கல்? இதுதான் தீபத்தூண். அறநிலையத்துறை சொல்லுது தீபத்தூண். தீபத்தூணில் என்ன பண்ணுவாங்க? தீபம் ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றுறீங்களா? ஏற்றலை. ஏன் ஏற்றலை? பதில் இல்லை. அப்போ தீபத்தூண் ஒன்று இருக்குது, அந்த தீபத்தூண் மேலே தீபம் ஏற்றுறதுக்கு இவங்களுக்கு என்ன சிரமம்? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ தீபத்தூண் இருக்குது, நான் கூட போட்டோஸ்லாம் பார்த்தேன். 4 காவலர்கள் கொடுத்தாங்க, இப்போ தடுப்புலாம் கூட கட்டப்போம். ஏன் அந்த இடத்துல விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நினைக்குது? ஏன் ஏற்றுனா என்னன்னா, ஏற்றுனா தர்கா நிர்வாகத்துக்கு மனசு கஷ்டப்படும், இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கும், அதனால முஸ்லீம்களுடைய ஓட்டு வாங்குறதுக்காக இவங்க மலை உச்சியில தீபம் ஏற்ற வேண்டாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்ற? இது மலை மொத்தமாவே கோயிலுக்கு சொந்தமானதான். ஒரு விளக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? இதே தான் நாமளும் கேட்குறோம். இந்த மலை உச்சியில தீபம் ஏற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்றுங்க. இது அரசாங்கம் செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அப்போ இப்போ பிரச்சனைக்கு யார் காரணம் நீங்களே பார்த்துட்டீங்களா? இந்த மலை உச்சியில தீபம் ஏற்றிட்டா இந்த பிரச்சனையே இல்லை. கோயில் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, கோயில் நிர்வாகம் தான் தீபம் ஏற்றணும். இப்போ யார் ஏற்றணும்? தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஏற்றணும். இப்போ சர்ச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய சுதந்திரமான நிர்வாகத்தில் இருக்குது, பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய சுதந்திரமான நிர்வாகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம கோயில்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இது முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குது? அரசாங்கத்திட்ட இருக்குது. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி போன கார்த்திகை தீபத்தை ஒட்டி மலை உச்சியில் போய் சிலர் போய் ஒரு 4-5 பேர் போய் அந்த கார்த்திகை தீபத்தூண்லேயே போய் தீபம் ஏற்றுறாங்க. தீபம் ஏற்றினவங்க மேலே புகார் கொடுக்குது. யார் புகார் கொடுக்கா? கோயில் நிர்வாகம் புகார் கொடுக்கு. என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான செயல் பாருங்க. நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபத்தை யாரோ 4 பக்தர்கள் போய் ஏற்றுறான். அந்த பக்தர்கள் மேலே இவங்க கலவரத்தை தூண்டுறாங்க, மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகமே புகார் கொடுக்குது.
இதுல என்ன மத கலவரம் வந்துடுது? மலை உச்சியில தீபம் ஏத்துறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்? யாருக்கு என்ன பாதிப்பு? அப்ப இதை எதிர்க்கிறது யாரு? இஸ்லாமிய தரப்புகள் எதிர்க்கு, இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்க்கிறாங்க. அவங்கள தாஜாப்படுத்துறதுக்காக, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க ஏற்ற மாட்டேன்னு சொன்னா அப்ப பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகளை இவங்க மிதிக்காங்கல்ல. இந்த உரிமைக்காக தான் நாங்க போராடுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திருப்பரங்குன்றம்ங்கிறது முருகனுடைய முதலாவது படை வீடு. இந்த முதலாவது படை வீடு தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாகிக்கிட்டே வருது. இந்த முதலாவது படை வீடை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தமிழ்நாடு முழுக்க அத்தனை இந்துக்கள் மத்தியிலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கு மக்கள் மத்தியில. நம்ம கோயிலை, நம்ம மலையை அபகரிக்க பார்க்குறாங்க, மாற்ற பார்க்குறாங்க. அப்போ இதை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில வந்திருக்குது. இந்த எழுச்சியை மையமாக வைத்து தான் இன்றைக்கு நாம இந்து முன்னணி இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். நவம்பர் 30 மலை உச்சியில தீபம் ஏற்றுவோம். கடந்த ஒரு வருஷமாவே திருப்பரங்குன்றம் வந்து ஒரு பெரிய அரசியல் பேசுபொருளாவே மாறிட்டு. முதல்ல போன வருஷம் அங்கே விளக்கேற்ற போகும்போது ஒரு போராட்டம், முதல்ல அனுமதி கொடுக்கல, அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க, பெரிய போராட்டம் வெடிச்சது. அதுக்கப்புறம் பெருசாக இந்து முருகன் மாநாடு ஒன்று நடந்தது, அதுலேயும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்தாங்க. இப்போ இந்த கேஸ் இதை தொடர்ச்சியாக நம்ம இந்த கேஸை பார்க்கும்போது இது எந்த மாதிரியான திசையில் போகும்? ஏற்றுறதுக்கான அனுமதி கிடைக்குமா, இல்லை மறுபடியும் அதுக்கான தடைகள் வருமா அப்படின்றது? நிச்சயமாக இது அந்த முருகப்பெருமானுடைய திருவருளால இந்த தீபம் ஏற்றக்கூடிய விஷயம் ஒரு இறுதி கட்டத்தை நோக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு இது வந்திருக்குது. நீதியரசர் நேர்லேயே போய் பார்வையிட்டிருக்காங்க. நீதிமன்றம் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு நிச்சயமா நம்புறோம். நாம தான் இந்து முன்னணி தான் வந்து அந்த வழக்கை தொடுத்துருக்கோம். நம்முடைய கோட்ட பொறுப்பாளர்கள், இந்து முன்னணியுடைய நிர்வாகிகள் 2 பேர் அந்த வழக்கை போட்டிருக்கிறாங்க. சட்டப்படியான தீர்வு வரும்னு நம்புறோம். அப்படி வராட்டா கூட மக்கள் சக்தியோட நாம வந்து அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா ஒரு தீர்ப்பு வந்து 35 வருஷமா அதை செயல்படுத்துறேன்னு சொன்னா மக்கள் தன்னெழுச்சியாக அதை செயல்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்களா இல்லையா? அதைத்தான் நாம இன்னைக்கு பண்றோம். இன்னைக்கு வந்து நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றுவோங்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஓகே, இப்போ 30 போராட்டம் அப்படின்றது எதுக்காக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 30 போராட்டமே இல்லை. 30 நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவோம் வாருங்கள் அப்படின்னு தான் சொல்றார். அதை தடுக்கும் போது தான் போராட்டமாக அது மாறும். மலை உச்சியில சட்டப்படி நாம தீபம் ஏற்ற போறோம். இது வருஷம் இந்து முன்னணி போராடிட்டு இருக்கு. எப்போ மதுரையினுடைய கோர்ட்ல தீர்ப்பு வந்ததோ, 1996 தீர்ப்பு வந்ததோ, அப்பத்துல இருந்தே ஒவ்வொரு வருஷமும் இந்து முன்னணி கார்த்திகை தீபத்தப்பெல்லாம் மலை உச்சியில தீபம் ஏத்துங்கன்னு சொல்லி போராடுறோம். ஒரு சிலராக இருந்தது, சில 100களாக மாறுறது, 100கள் இப்போ 1000களாக மாறி இருக்கு. இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் வந்தால் தான் இந்த அரசாங்கம் தீபம் ஏற்றுவோங்கிற முடிவில் இருந்துன்னு சொன்னா அதற்குண்டான சக்தியை காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த 30 போராட்டங்கிறது, அந்த தீபம் ஏற்றுவோங்கிற நிகழ்வுங்கிறது மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியாகத்தான் நம்ம அதை கொண்டு போறோம். நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த திருப்பரங்குன்றங்கிறது இன்னைக்கு நேற்று நம்முடைய உரிமையான விஷயம் இல்லை. சங்க இலக்கியங்கள்லே நம்முடைய திருப்பரங்குன்றத்தை பற்றின விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் தொகுத்து நாம் ஒரு புத்தகமாக இந்த முன்னில் வெளியிட்டிருக்கோம். திருமுறைகள் முதல் தீர்ப்பு வரைன்னு சொல்லி சங்க இலக்கியங்கள்லேயே வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறாங்க. 10 சங்ககால இலக்கியத்தில் முக்கியமான நூல் வந்து 10 பாட்டுன்னு சொல்கிறோம். இந்த 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் திருமுருகாற்றுப்படை, நக்கீர தேவநாயனார் எழுது. திருமுருகாற்றுப்படையில் அவர் தான் சொல்றார், முதல் படை வீடு திருப்பரங்குன்றங்கிற பாடல் இருக்கு. 8 தொகை நூல், அதுவும் சங்ககால இலக்கியம். அந்த சங்ககால இலக்கியத்தில் பரிபாடல் 8 தொகை நூல்ல பரிபாடல்ல திருப்பரங்குன்றத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது. 7ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய தேவார திருவாசகம், திருஞான சம்பந்தர் வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பரங்குன்றத்தை பற்றி பாடல்கள் பாடியிருக்கார். பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக, பல 1000 ஆண்டுகளாக இந்த திருப்பரங்குன்றம்ங்கிறது இந்துக்களினுடைய வழிபாட்டு முறையா வந்திருக்குது. இதுல இடையில வந்த ஒரு ஆள் வந்துக்கிட்டு இது வந்து எங்களுடைய மலை, சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க, அதுக்கு அரசாங்கமும் அவங்களோட ஒத்து போகுதுன்னு சொன்னா இவர்கள் மெல்ல மெல்ல நம்முடைய மலைகளை கபலீகரம் செய்ய பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சிறுபாக்கம் இருக்கு. இங்க அச்சிறுபாக்கத்துல ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க, இது வந்து கிறிஸ்தவர்கள் மலைன்னு சொல்லி அச்சிறுபாக்கத்தை இது பண்ண பார்க்காங்க. அதே போல இதுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளிகேசம், அந்த மலையை கிறிஸ்தவர்கள் அபகரிக்க பார்க்குறாங்க. சென்னிமலை, இப்போ இடையில பிரச்சனை வந்து சென்னிமலையை வந்து அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கல்வாரி மலைன்னு ஆரம்பிக்க பார்த்தாங்க. இது ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், ஒரு பக்கம் இந்த மலைகள், இந்துக்களினுடைய புனிதமான மலைகளை எல்லாம் தங்களுடையதாக்கிறதுக்கு முயற்சி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள், இப்போ கடையம், தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்திரிமலை, அந்த அத்திரிமலையை இப்போ வந்து கோதர் பாபா தர்கான்னு வச்சு அந்த அத்திரிமலையை வந்து ஒரு பக்கம் வந்து இது பண்ணுறதுக்கு, ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக முயற்சிகள் முஸ்லீம்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்றம், இப்படி இந்துக்களினுடைய புனிதமான தலங்களை எல்லாம் மெல்ல மெல்ல அபகரிப்பதற்கான முயற்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது.
இதெல்லாம் நாம எங்களுடைய மலை, எங்களுடைய உரிமை. நம்ம வீட்டில் வந்து இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டு இது ஏன் வீடுன்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிடுவோமா? அதே போல தானே இன்னைக்கு என்னுடைய கோயில்கள்ல என்னுடைய வழிபாட்டு இடத்துல வந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு இல்ல இது எங்களுடைய வழிபாட்டு தோணும், எங்களுடைய மலைன்னு சொன்னா நாம எப்படி ஏத்துக்கிட முடியும்? இதை எதிர்த்து கேள்வி கேட்டா நாம வந்து பிரச்சனையை நாங்க வந்து மதவாதி பயங்கரவாதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய உரிமைக்காகத்தான், இந்துக்களினுடைய உரிமைக்காகத்தான் இதை கேட்கும். எங்களோடு வந்து பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.